அனைவருக்கும் வணக்கம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ஒவ்வொரு இந்தியருடைய வாயிலும் இந்த பெயர் நுழையாமல் இல்லை. ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சகோதரி ஜெமிமா ரோட்ரிக்ஸ். இவர் கடந்து வந்த பாதை சுலபமான பாதை அல்ல. கடினமான பாதையை கடந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக உலகக்கோப்பை செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி அடித்து அன்பிலீவபிள் ரன் சேஸ் 338 ரன்ஸை சேஸ் பண்ணி இந்தியா ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி இந்தியாஸ் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் டிஃபீட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு. அதில் ஒரு சதம் அடித்திருக்கிறார். நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஜெமிமா ஹென்ட்ரிக்ஸ் வின்னிங் ரன்ஸை அவர் தான் அடிச்சிருக்காரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்று உங்களுக்கு தோணலாம். இது யூஸ்வலாக எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு விளையாட்டு சாதனை இது என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த சகோதரி சந்தித்த சவால்கள் என்ன? வெற்றி பெற்ற பிறகு ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஜெமிமா ஹென்ட்ரிக்ஸ். அவர் டீப்லி ரிலீஜியஸ், ஒரு மேங்களூர் கத்தோலிக் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியவர். டீப்லி ரிலீஜியஸ் ஃபேமிலியிலேருந்து வராரு. என்ன ஒரு செஞ்சுரி அடித்தாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியா ஒரு பெரிய ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தானே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. ஆனால் அவர் கிறிஸ்துவர் என்ற காரணத்தினாலேயே என்னென்ன சவால்களை சந்தித்தார், எப்படிப்பட்ட மோசமான ஆன்லைன் அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஜெமிமா அவர்கள் மும்பையில் பிறந்தவர். மும்பையிலே அவங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச். பாந்திராவில் ஒரு பள்ளியிலே படிக்கிறார். அந்த பள்ளியில் அவங்க அப்பா தான் ஸ்போர்ட்ஸ் கோச். அவர் அப்போவே ஒரு விமென்ஸ் கிரிக்கெட் டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால் சிறு வயதிலிருந்தே அந்த கிரிக்கெட்டை பழகக்கூடிய வாய்ப்பு ஜெமிமாவிற்கு கிடைக்கிறது. ஸோ அதுலேயே ஃபுல் இன்ட்ரெஸ்ட், அதுலேயே ஃபுல்லாக போகிறாங்க. 2018 ஐ திங்க் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகுறாங்க. 2018 நசீர் ஹுசேன், இங்கிலாந்து கேப்டன், அவர் ஒரு ட்வீட் போடுறாரு 2018. ஐ ஹேட் அ ஃபியூ த்ரோ டவுன்ஸ் வித் ஜெமிமா, வாட்ச் அவுட் ஃபார் ஹர், ஷில் பி அ ஸ்டார் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி 2018 சொல்கிறாரு. 2025 அது உண்மையாகி இருக்கிறது. இவருடைய திறமையை பார்த்து பல கிரிக்கெட் வீரர்கள் அப்பொழுதே அவர் ஒரு ஸ்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் பேட்டிங் அவங்க ஒரு எக்ஸலண்ட் ஃபீல்டர். ஒரு பயங்கரமான கேட்சஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அது எல்லாம் இப்போது ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கமும் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கிறது. அவங்க ஒரு ஜேட் அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி அவங்களுடைய தந்தையார் 23வது அவருடைய 23வது பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறார். அந்த ஜேட் என்ற அந்த நாய்க்குட்டியை ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டு வராங்க. எல்லா கிரிக்கெட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிரிக்கெட் டீமில் இருக்க எல்லாரோட அந்த நாய் பாண்ட் ஆகுது. பால் அடித்து போட்டால் கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இந்த பேரை வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண எளிமையாக இருக்கக்கூடியவர். இவர் என்ன பிரச்சனைகளை சந்தித்தார்? ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்துட்டார், பிரகாசித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாங்க, மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஜிம்கானா கிளப்பில் அவருக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி அவங்க அப்பாவும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க அப்பா இஸ் எ டிவோட் கிறிஸ்டியன். என்ன பண்ணுறாரு, அந்த ஜிம்கானாவில் இருக்கக்கூடிய அந்த கிளப் ஹால் அதை யூஸ் பண்ணுறாரு. எதற்காக யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரேயர் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. பல முறை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பல முறை நடத்தியிருக்காரு ப்ரேயர் மீட்டிங். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அது எப்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை
இந்த மாதிரி நடத்த முடியும்னு சொல்லி பிரச்சனை வருது. அது வந்து எப்படி ட்விஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அங்கே மத மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் ஆகுது. எல்லோரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுது கிளப்பு, விசாரித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை. உடனடியாக ஜெமிமாவுடைய அந்த மெம்பர்ஷிப்பை ரத்து செய்கிறது ஜிம்கானா, மும்பை ஜிம்கானா ரத்து செய்து அவரை வந்து இனிமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்காமல் சென்று விட்டார். இப்படி போயிட்டாரு, அப்படி போயிட்டாருன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அது குறித்து அவருடைய தந்தையார் ஈவான் அவர்கள் வந்து தெளிவாக தெளிவுபடுத்துறார். கிளப்போட ரூல்ஸ் என்னவோ அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த ப்ரேயர் மீட்டிங்கை நடத்துகிறேன். அது வந்து வெறும் ப்ரேயர் மீட்டிங் தான், அதில் எந்த விதமான ஒரு கன்வர்ஷனும் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். ஆனாலும் அவரை மெம்பர்ஷிப்லேருந்து நீக்கிறாங்க. ஜெமிமாவை மெம்பர்ஷிப்லேருந்து நீக்கிறது பாம்பே ஜிம்கானா. அதோடு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அதை தாண்டி ஆன்லைன் ட்ரால்ஸ், யார் இதை செய்திருப்பான்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரைட் விங் ட்ரால்ஸ், அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, அதுவும் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து அபியூஸ், அப்படிப்பட்ட அபியூஸ், இப்படிப்பட்ட அபியூஸ் அல்ல, மோசமான அபியூஸ். ரேப் செஞ்சிடணும், எப்படி பண்ணணும், இவங்களை வந்து மற்ற வீராங்கனைகளோட கம்பேர் பண்ணி இதற்குத்தான் நம்ம வந்து இவங்களை கூட்டு வரணுமா, ஒரு இவங்களை கூட்டிட்டு வரணுமா, வேற்று மதத்தை சார்ந்தவர்களை கூட்டிட்டு வரணுமா என்பது போல கடுமையான விமர்சனங்கள். ஸோ ஒரு மோசமான மனநிலைக்கு தள்ளப்படுகிறார். அவரால் விளையாட முடியுமான்னு தெரியல. ஷி கோஸ் இன் டு அ டிப்ரெஷன். விளையாடுறதா வேண்டாமா என்று அவர்களுக்கு புரியலை, அவங்களுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து அவரை தேத்துறாங்க. இல்லை நாங்கள் இருக்கோம், நீ நல்ல பிளேயர், தயவு செஞ்சு கிரிக்கெட்டை ஸ்டாப் பண்ணாத, கம் அவுட் ஆஃப் திஸ், கம் அவுட் ஆஃப் திஸ், நீ வந்து இந்தியன் டீமுக்கு விளையாடுறதுக்கு வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை வந்து நீ விடக்கூடாது, இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த வேண்டும்னு சொல்லி அவங்க கொடுத்த உற்சாகத்தால் இவர் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சூழல், இது எப்போனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, 2024, அதிலிருந்து மீண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஐயா, ஸ்போர்ட்ஸுக்கு ஏது ஜாதி மதம்? அவங்க அப்பா மீட்டிங் நடத்துறாருன்னா அது கிளப் ரூல்ஸ் படி நடத்துனாருன்னா அதுல என்ன, அதற்கும் ஜெமிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? யாரெல்லாம் ஜெமிமாவை குறித்து அவதூறாக பேசினார்களோ, அதாவது என்னன்னா இந்த கிரிக்கெட்டிங் ஹேண்டில்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஹேண்டில்ஸ், அவங்க முஃபட்லால் ஓரான்னு ஒரு ஹேண்டில், அந்த ஹேண்டில் தான் இதை வந்து இது பண்ணி அவரை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கியது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஓ ஜெமிமா போல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பட் எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஎன்ஐ நிறுவனம் இதில் மூக்க நுழைச்சி ஜிம்கானால இருக்கக்கூடிய நம்பர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் போய் ஒரு பேட்டி எடுத்து அந்த பேட்டியை ட்விட்டர்ல எல்லா இடத்துலையும் ஊடகத்திலேயே போதி விட்டாங்க. இது என்ன பிரச்சனையா? ஒரு கிளப் மெம்பர் ஹால் இருக்கு, ஹாலை வாங்கி அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுமோ பண்ணிக்கிறாங்க. அதை ஒரு பெரிய பூதாகரமாக ஊதி இந்தியாவை சார்ந்த அந்த ஊடகங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செய்தது. இன்னைக்கு வந்து முகமது ஜுபேர் அவர்கள் வந்து ஏஎன்ஐ என்ன செய்தது, ஜெமிமா விவகாரத்தில் என்ன செய்தது அப்படின்றத தோலுரித்து காட்டியிருக்கிறார். எல்லா ட்வீட்ஸையும் எடுத்து போட்டிருக்கார். இது யூஷுவல், அவங்களுடைய யூஷுவல் மோடஸ். ஏதாவது ஒன்றுனா உடனே அதுக்கு எதிராக ஒரு 30 பேர்கிட்ட கருத்து வாங்கி அதை அப்படியே ஃப்ளட் பண்ணுவாங்க. அதையே தான் ஜெமிமா விவகாரத்திலேயே செய்திருக்கிறார்கள். இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டுமா இல்லையா? கேட்பார்களா? அந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? மதம் வந்து விளையாட்டிலும் எந்த அளவிற்கு புகுந்திருக்கு அப்படின்றதுக்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதை தாண்டி சர்ஃப்ராஸ் இந்தியாவுடைய டெஸ்ட் அணியில் அவருக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க. அவர் இஸ் அ ப்ரொலிஃபிக் ஸ்கோரர் இன் த டொமஸ்டிக் கேம்ஸ். டெபியூவில் செஞ்சுரி அடிச்சாரு, நல்ல ஸ்கோரிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஆனாலும் அவருக்கு இடம் இல்லை. இதுவும் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியது. ராஜ்தீப் சர்தேசாயோடைய மகன், பெரிய கிரிக்கெட்டர் சர்தேசாயோட மகன் ராஜ்தீப் சர்தேசாய் வந்து ஒரு பெரிய ஊடகவியலாளர், இந்தியா டுடே இல்லை வந்து எடிட்டராக இருக்காரு, சீனியர் எடிட்டராக இருக்காரு.
அவர் சொல்றாரு, இதுல வந்து மதம் இருக்கா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா சர்ஃப்ராஸ் எப்படி விடப்பட முடியும், அவர் எப்படி நீங்க வந்து இந்தியன் டீம்ல எடுக்காம இருக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்பினார். கிரிக்கெட்ல யாரை சேர்த்துப்பாங்க யாரை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி விரிவாக கூட பேச வேண்டாம். கிரிக்கெட்னாலே யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டிலிருந்து யார் இந்தியன் கிரிக்கெட் டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்தியாவிற்காக விளையாடக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் இப்படிப்பட்ட ஒரு சில்லறைத்தனமான பாலிடிக்ஸை செய்யலாமா என்பதுதான் கேள்வி. அஃப்கோர்ஸ் அடுத்து ஃபைனல்ஸ் இருக்கு. ஃபைனல்ஸ்லையும் ஜெமிமா ராட்ரிக்ஸ் அவர்கள் சதமடிக்க வேண்டும், இந்தியா வெற்றி பெற வேண்டும். இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, 50 அடித்தாங்க, அவங்க பேட்டை தூக்கி காமிக்கல, அதுக்கு வந்து குதூகலிக்கவில்லை. செஞ்சுரி அடித்தாங்க ஜெமிமா, பேட்டை தூக்கி காமிக்கல, செஞ்சுரி அடிச்சிட்டேன்னு சொல்லி குதிக்கல. இந்தியா வெற்றி பெற்ற பின்னர் தான் அந்த வெற்றி கொண்டாட்டத்திலேயே அவர் ஈடுபடுகிறார். அந்த தேசத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய மைல்ஸ்டோன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்தியா ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம் என்ற அடிப்படையிலே செயல்பட்டிருக்கிறார் சகோதரி ஜெமிமா. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஐயா, ஸ்போர்ட்ஸையாவது விடுங்கய்யா, உங்களுடைய அரசியலுக்கு வெளியிலே ஜொலித்தவர் ஜெமிமா ராட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஆன்லைன் ட்ராலிங்னால, இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலால பாதிக்கப்பட்ட எத்தனை ஜெமிமாக்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.